ஜோதிடம் வாழ்க பிரபஞ்சம் அற்புதம் ஆனந்தம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். அற்புதம் ஆனந்தம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் நேயர்களே, இந்த நம்முடைய பிரசன்ன ஜோதிடத்தின்படி இந்த பிரபஞ்ச ஆராய்ச்சியில் நமக்கு கிடைத்த தகவலை இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிறோம். தமிழகத்தில் வரக்கூடிய இன்னும் அதாவது இந்த 6 மாதங்கள், இந்த 6 மாதங்களுக்குள்ளாகவே குறிப்பாக சொல்லப்போனால் 5 மாதங்கள் கணக்கு வச்சுக்கலாம். 5 மாதம் 10 நாள் இந்த காலகட்டத்துக்குள்ளே அரசியல் மாற்றங்கள் மேலும் அதிகரிக்கும். அரசியல் மாற்றம் உருவாக போகுது. புதிய தகவல்கள்லாம் வரப்போகுது. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த மாதிரி இன்னும் சில விஷயங்கள்லாம் வரும். மேலும் கட்சிகள் துவங்கலாம், மேலும் கட்சிகள் வரும். ஆக இப்படிப்பட்ட அரசியல் மாற்றங்கள் உருவாக போகுது. ரொம்ப முன்ன இருந்தவங்களாம் அந்த மாஸ் காட்டிய தலைவர்கள் மாறுவார்கள். புதிய மாஸ் காட்டுவதற்கு வேறு தலைவர்கள் வந்து விடுவார்கள். இதெல்லாம் நடக்கும். இப்போ எல்லாமே ரொம்ப காலம் கிடையாது, இந்த 6 மாதங்களுக்குள்ள. இதுபோக இப்போ நம்முடைய பிரச்சனை என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நடக்கக்கூடிய இந்த 6 மாதங்களுக்கு என்ன நடக்குது, 5 மாதம் 10 நாள் என்ன நடக்க போகுது அப்படின்னா, நம்முடைய அரசியல் தலைவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்ல வருது. அப்போ அதனாலேயும் அரசியல் மாற்றம் உருவாகும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரபலமான தலைவர்கள் அதாவது பிரபலமான தலைவர்களுக்கு உடல் உயிர் இதில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இன்றைய காலத்தில் உருவாகுதுன்னு சொல்லி நம்முடைய பிரசன்ன ஜாதகம் சொல்லுது. இதெல்லாம் ஜாதகத்துடைய இன்றைக்கு பிரசன்ன ஜாதகத்துடைய இப்போ தமிழ்நாடு லெவலில் நாம் சொல்லக்கூடிய ஒரு பிரசன்னம். ரைட். இதில் அரசியல் மாற்றம் வருமா அப்படின்னா உறுதியாக வரும். அதில் அப்படியே டோட்டலாக நிறைய மாற்றங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் மீண்டும் இப்போ எப்படி பார்த்தாலுமே தமிழ்நாடு பிரச்சனை என்ன சொல்லுதுன்னா, இந்த மாற்றங்களில் வரக்கூடிய 5 மாதம் 10 நாளைக்கு பிறகு நாம் அப்போ பிரச்சனை பார்ப்போம். இதெல்லாம் நடந்ததுனால பிரச்சனை பார்த்தோன்னே அதுக்கப்புறம் தான் அடுத்து இந்த நாட்டை ஆளக்கூடியது யாருங்கிறத நம்ம 5 மாதம் 10 நாளைக்கு அப்புறம் தெளிவாக சொல்லிவிடலாம். அதுக்கு முன்னால் மாற்றங்கள் இன்னும் நிகழும். இப்போ ஒரு புதிய கட்சி தொடங்கிட்டார் நம்ம விஜய் அவர்கள். அதே மாதிரி மேலும் ஒருவர் கட்சி தொடங்கலாம், அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மேலும் கட்சிகள் வரலாம், கட்சி மட்டும் இல்லை, இன்னும் 2 கட்சிகள் கூட வரலாம். இது மாதிரி ஒரு சூழல் உருவாகும். அப்போ பழமைகள் மறந்து போயிடுமா சார், புதுமைகள் தான் இவங்க தான் நின்றுவாங்களா அப்படின்னு பார்த்தா, அதை 5 மாதம் 10 நாள் கழித்து இத்தனை இயக்கங்கள் தோன்றினாலும் எந்த இயக்கம் மீண்டும் இந்த நாட்டை ஆளுங்கிறத 5 மாதம் 10 நாளைக்கு பிறகு அற்புதமாக நாம் சொல்லிவிடலாம். ஆகவே இப்பொழுது மாற்றம் நிகழப்போகிறது என்கின்ற செய்தியை மட்டுமே இப்பொழுது சொல்லி விடைபெறுகிறேன். அற்புதம் ஆனந்தம்.